கோவையில் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் நடத்தி வந்த கிளினிக்கிற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். போலி மருத்துவர் சிக்கியது எப்படி? கொடுங்க 1000 கூட பண்ணுறோம் சார். ஃபைன் கொடுங்க. சேல் பில் கொடுத்துருக்கீங்களா? கோவை சிங்காநல்லூர் நீலிக்கோணம் பாளையம் பகுதியில் ஜோதி கிளினிக் என்கிற பெயரில் போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குநர் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் அந்த கிளினிக்கிற்கு சென்றனர். ஜோதி கிளினிக் என்கிற பெயரில் தேவராஜ் என்பவர் அங்கு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இணை இயக்குநரின் கார் ஓட்டுநரை நோயாளி போல் தேவராஜிடம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவரை அதிகாரிகள் பின்தொடர்ந்தனர். தேவராஜ் அவருக்கு பல்ஸ், டெம்பரேச்சர் போன்றவை பார்த்து ஊசி போட இருந்த நிலையில் இணை இயக்குநர் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் அவரை பிடித்தனர். பிறகு அவருடைய ஆவணங்களை சரிபார்த்த போது அவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் என்பது தெரிய வந்தது. மருந்து கடையில் முதலில் வேலை பார்த்து வந்ததும் பிறகு அந்த அனுபவத்தை வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக நீலிக்கோணம் பாளையம் பகுதியில் கிளினிக் நடத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த கிளினிக்கில் அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பயன்படுத்தப்பட்ட மருத்துவ குப்பிகள் மற்றும் மருந்து வகைகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க அவர்கள் போலி மருத்துவர் தேவராஜை கைது செய்தனர். இதையடுத்து போலி மருத்துவர் தேவராஜ் நடத்தி வந்த கிளினிக்கிற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவர் என்று கூறி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த விவகாரம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.